வணக்கம். நம்ம சென்ற வீடியோவில் சேத்தியாத்தோப்பு மிகப்பெரிய பைபாஸோட அப்டேட் போட்டோம். அதுக்கு முன்னாடி மிக அருகில் உள்ள நங்குடி குப்பம், இது சேத்தியாத்தோப்பு பைபாஸுக்கு ஒரு இணைப்பாலம்னு வச்சுங்க. இந்த இடத்துல இந்த பாலம் எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறது நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும். எதுவும் பெரிய அளவில் எதுவும் கிராசிங் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய பாலம் போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்க, ஏற்கனவே இது ஒரு 90% கம்ப்ளீட் ஆன வீடியோலாம் போட்டிருந்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேத்தியாத்தோப்பு பைபாஸும் கம்ப்ளீட் ஆகி வாகனங்கள் போகுது. நங்குடி குப்பம் சேத்தியாத்தோப்போட இணைப்பாலமும் கம்ப்ளீட் ஆகி வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, மின் விளக்குகள் இன்னும் அமைக்கலை. அப்புறம் கோடு லேன் போர்டில் அது மாதிரி 2 சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. மற்றபடி பாலம் கம்ப்ளீட்டட் ஆகி வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு. பாலத்தை திறந்துட்டாங்க. இந்த பாலத்துக்காக தான் சேத்தியாத்தோப்பு பைபாஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. இந்த பாலம் மிக விரைவாக போடப்பட்ட பாலம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் சிறிது மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. மிக விரைவாகவே இந்த பாலத்தை போட்டுட்டாங்க. பரவாயில்ல, பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பாலம் ஒரு 6 மாதங்களுக்குள்ளாவே போட்டுட்டாங்க. ஆரம்பித்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மிக விரைவாக இந்த பாலத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பெரிய ஒர்க் எங்கேயும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பெரிய போர்டு வருதுங்களா, அதுலேருந்து சேத்தியாத்தோப்பு பைபாஸ் ஆரம்பிக்கும். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.